வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் ரஜினியின் புதிய படமான கூலி முதல் சூர்யாவின் ரெட்ரோ வரை பல்வேறு கெட்டப்புகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்களை வைத்துள்ளனர். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் ரஜினியின் புதிய படமான கூலி முதல் சூர்யாவின் ரெட்ரோ வரை பல்வேறு கெட்டப்புகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்களை வைத்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரும் 4ஆம் தேதி தனது 75வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாளுக்கு அவரது கட்சியினர், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கெட்டப்புகளில் அவருக்கு பேனர் வைத்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு அவரது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளனர். இதில் புஷ்பா, கூலி, ரெட்ரோ பட ஹீரோக்களின் கெட்டப்புகளில் அவருக்கு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காமராஜருடன் அமர்ந்து பேசுவது, மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர், வெளிநாட்டு தலைவர்கள், டென்னிஸ் வீரர் போன்ற பல்வேறு விதமாக வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள போதும் மாநிலம் முழுவதும் முதலமைச்சருக்கே பேனர் வைத்திருப்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை வழங்கினார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகளின் மத்திய பிரிவு மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையம்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் ஆலோசனை வழங்கினார். இந்த ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகளின் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின், IT ஊழியர். இவர் கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வாலிபர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், ஆணவ கொலையை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் 75க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கையில் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கவினின் தம்பிக்கே
கவினின் தம்பிக்கே அரசு வேலையை கண்டிக்கின்றோம். தமிழக அரசே எச்சரிக்கை செய்கின்றோம். இந்த ஆணவ கொலைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதன் மூலமாக இன்று புதுச்சேரி அரசு சட்டக்கல்லூரி மாணவர் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இது முழுக்க சமூகத்திற்கான முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை இந்த அரசு செய்து தர வேண்டும். எல்லாத்தையும் கேட்டு பெற வேண்டிய சூழலில் தான் இன்று நாம் இருக்கிறோம். சுதந்திரமாக செல்ல முடியவில்லை, சுதந்திரமாக படிக்க முடியவில்லை, பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. ஏன் என்றும் என்ற அவலநிலை உள்ளது. இதற்கு எப்போது தீர்வு கிடைக்கும்? இதற்கெல்லாம் எப்போது முடிவு கட்டப்படும்? சிறப்பு சட்டம் வந்தே தீரணும். ஆணவ படுகொலைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இதுவே எங்கள் கோரிக்கை. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையும் சாகித்ய அகாடமியும் இணைந்து நடத்திய சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் அவர்கள், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமையுரை வழங்கினார். தொடக்க விழா நிகழ்வின் நோக்க உரையை புதுச்சேரி சாகித்ய அகாடமியின் உறுப்பினர் பூபதி பெரியசாமி அவர்களும், நன்றி உரையை புதுச்சேரி சாகித்ய அகாடமியின் ஆலோசனை குழு உறுப்பினர் முருகையன் அவர்களும் வழங்கினர். சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த இந்த நிகழ்ச்சி 2 அமர்வுகளாக நடைபெற்றது. 2 அமர்வுகளில் 8 கருத்தாளர்கள் கருத்துரை வழங்கினர். முதல் அமர்வில் சிறார் கதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் முருகேஷ் அவர்களும், அறிவியல் புனைவு கதைகள் என்ற தலைப்பில் ஆயிஷா நடராஜன் அவர்களும், விலங்குகள் பறவைகளின் கதைகள் என்ற தலைப்பில் மு நடராசன் அவர்களும், நன்னறி வளர்க்கும் சிறார் கதைகள் என்ற தலைப்பில் மதிப்புறு கல்லை மலரடியான் அவர்களும் கருத்துரை வழங்கினர். பின்னர் நடைபெற்ற 2ஆம் அமர்வில் சிறார் கதைக்கான இலக்கணமும் தலைப்பும் என்ற தலைப்பில் கிருங்கை சேதுபதி அவர்களும், நவீன சிறார் இலக்கியம் என்ற தலைப்பில் மனுஷி அவர்களும், சிறார் இலக்கியம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் பூபதி பெரியசாமி அவர்களும், சூழலும் காலமும் என்ற தலைப்பில் கலையரசி அவர்களும் கருத்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதன் சுற்றுவட்டாரத்தை உள்ள பள்ளி கல்லூரிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 500 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் தன்னம்பிக்கையும் ஆளுமை தன்மையையும் வளர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்வின் வரவேற்புரையை தமிழ்துறை தலைவர் முனைவர் வனிதா அவர்களும், நன்றியுரையை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களும் வழங்கினர். சிறப்புற நடைபெற்ற இந்த விழாவினை தமிழ்துறையோடு இணைந்து கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. தேசிய மரபு அறக்கட்டளையின் புதுவை அருங்காட்சியகம் மற்றும் கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் இணைந்து நடத்தும் 2 நாட்களுக்கான மரபு விதை நெல் கண்காட்சியை கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் பார்வையிட்டு சிறப்புரை வழங்கினார். மரபு விதை நெல் கண்காட்சியை தேசிய மரபு அறக்கட்டளையின் புதுவை அருங்காட்சியகம் மற்றும் கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் ஆகியவை இணைந்து 2 நாட்கள் புதுச்சேரி வ.உ.சி. வீதியில் உள்ள புதுவை அருங்காட்சியகத்தில் நடத்துகின்றன. இந்த விதை நெல் கண்காட்சியை கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் பார்வையிட்டு சங்க இலக்கிய வாழ்த்து குறித்தும் வேளாண் மக்களின் இன்றியாமையை குறித்தும் சிறப்புரையாற்றினார். இந்த விழாவிற்கு கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி திருவாளர் ராஜா அவர்கள் தலைமையேற்றார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் ரேகா ராஜா அவர்கள் முன்னிலை வகித்தார். கண்காட்சியை உருளையம்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரியின் மேனாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் அவர்களும், கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் இளங்கோவன் அவர்களும், புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் சார்ஜன்ட் திரு மோகன் அவர்களும், புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் திருமதி கலைவாணி கணேசன் அவர்களும் கலந்து கொண்டு
விதை நெல் கண்காட்சியை சிறப்பித்து சிறப்புரை ஆற்றினார்கள். புதுவை அருங்காட்சியகத்தின் மேலாளர் செல்வி மனோரஞ்சினி திருநாவுக்கரசு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருந்தார்கள். இந்த கண்காட்சி குறித்தும் பாரம்பரிய நெல் விதைகள் குறித்தும் வேளாண்மையின் அவசியம் குறித்தும் புதுச்சேரியின் கல்வெட்டு அறிஞர் வில்லியனூர் வெங்கடேசன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த கண்காட்சியில் மாணவர்களும் புதுச்சேரியின் தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் சான்றோர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவையில் ஆட்டோ பேரணி நடைபெற்றது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஆகஸ்ட் 4ஆம் தேதி தனது 75வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இதனை முன்னிட்டு புதுவை நகரம் மற்றும் கிராம பகுதி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரங்கசாமியின் பிறந்தநாளை தொகுதி தோறும் என்ஆர் காங்கிரசார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாட உள்ளனர். இந்த நிலையில் இன்று 100 ஆட்டோக்களுடன் பிறந்தநாள் வாழ்த்து பேரணி நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இந்த பேரணி புறப்பட்டது. பேரணியை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், செயலாளர் என்எஸ்ஜே ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று திலாஸ்பேட்டை அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நிறைவடைந்தது. அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வில்லியனூர் தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாம் பூக்கொடை ரமேஷ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் KYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி வில்லியனூர் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிக அளவில் குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக பூக்கொடை ரமேஷ் முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதன்படி வில்லியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கொடை ரமேஷ் தொடங்கி வைத்தார். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை பூக்கொடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதியின் தலைவர் குமரேசன் என்கிற குமரவேல்
500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வருகின்ற 4ஆம் தேதி பவள விழாவாக கொண்டாட இருக்கும் நிலையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்கிற குமரேசன் மணவெளி தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் கோவில் எதிரே சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கோபி, மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் ரவிசங்கர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சுவாமிநாத பிள்ளை தெருவில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு செடல் உற்சவம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி செடல் குத்திய பக்தர்களோடு கும்ப ஊர்வலம் முதலியார்பேட்டை பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பாஜக கட்சியின் பிரமுகர் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் வெற்றி செல்வம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திருவிழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராஜி என்கிற பாவாடை ராயன், சங்கரையா, ராமதாஸ், அசோக் குமார், கார்த்திகேயன், கிஷோர், பாஸ்கர், ரவிச்சந்திரன், அகிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாஜக கட்சியின் கிளை தலைவர் திருமதி அங்கம்மாள் மற்றும் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்தி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் ரஜினியின் புதிய படமான கூலி முதல் சூர்யாவின் ரெட்ரோ வரை பல்வேறு கெட்டப்புகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்களை வைத்துள்ளனர். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.